ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 2ல் எபிசோட் நம்பர் 14th கோகுஸ் ரைவல் அப்பியர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கோகு வந்து மாஸ்டர் ரோஷி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்மா டீம்லேருந்து வந்தார் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவர் வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணுங்கிறதுக்காக அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து போகிறாருங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு வந்து பயங்கரமான பசியும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்டு வருதுங்க. அந்த ஃப்ளைட்டு வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிடுது. ஸோ இதில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம புல்மா டீம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இறங்கும் போது ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால இந்த ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம புல்மா என்ன பண்ணுவாங்க, அந்த தீயில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஊழாங்க சொல்லுவார், ஏமா அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று பயங்கரமான தீயில் நீனே குதிச்சு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம புல்மா கீழே குதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டுருங்க. அடிபட்டோடனே நம்ம எமச்சா உடனே பதறி போய் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காட்டும் போது இவங்கெல்லாம் பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டிராகன் வெளில வரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இவங்க எல்லாம் ஓடுவாங்க. ஆனால் எமச்சா மட்டும் என்ன சொல்லுவார், எனக்கு யாரோ ஒரு மனுஷனோட குரல் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவாருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு புது கேரக்டர் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த கேரக்டர் வந்து நான் உங்கள்கிட்ட போக உங்களுக்கே தெரியும். இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரம் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு மரம் எல்லாத்தையும் உடப்பாருங்க. ஒரு பெரிய நிஞ்சா மாதிரி இவர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் செய்வாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு வந்து மாஸ்டரோட வீட்டுக்கு போகிறாரு பார்த்தீங்களா. அப்படி போகும்போது வீட்டுக்கும் போயிடுவோம். அப்படி போனோடனே நம்ம மாஸ்டரை போய் தேடுவோம். அப்படி மாஸ்டர் வீட்டில் இருக்க மாட்டா. அப்படி சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிவியில் வந்து ஒரு ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. ஆமாம், நம்ம மாஸ்டர் தான் வந்து கடுங்காஜி அப்படின்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. நம்ம மாஸ்டர் வந்து டிவியில் என்ன ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த லேடிஸ் வந்து யோகா பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஷோவை பார்த்து பல்ல அழிச்சிக்கிட்டு கிடப்பாருங்க. நம்ம கோகு போய் கூப்பிட்டு பார்ப்பாரு, சுற்றி பார்ப்பாரு. ஆனால் நம்ம மாஸ்டருக்கு காதே கேட்டு தொலையாதுங்க. இப்போ உடனே நம்ம கோகு என்ன பண்ணுவார், மாஸ்டர் ரோஷி அப்படின்னு காதில் கத்துவா இருப்பாருங்க. நம்ம மாஸ்டர் பதறி போய் எப்பா நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படிம்பாரு. அப்பயுமே நம்ம மாஸ்டர் வந்து கோகு வந்ததே தெரியாமல் அந்த டிவிலேயே வாய பிறந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இங்கேருந்து பின்னாடி போனீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், அங்கே உனக்கு தேவையான சாப்பாடு இருக்கும், போய் சாப்பிடு அப்படின்னோடனே நம்ம கோகும் ஃப்ரிட்ஜில் போய் வளைச்சி கட்டிடுவாருங்க. இப்போ நம்ம டிவி ஷோ எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம மாஸ்டர் போய் சரி கிச்சனில் தான் அவனை விட்டமே போய் பார்ப்போன்னு பார்த்தா வரும் பாருங்க ஷாக்கு. ஆமாங்க, நம்ம கோகு இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவார். இப்போ நம்ம மாஸ்டர் வந்து புல்மாவை பற்றி விசாரிப்பார். என்ன நீ மட்டும்தான் வந்திருக்கியா, புல்மா அந்த பொண்ணு வரலையா அப்படின்னா அந்த பொண்ணெல்லாம் வரல, அவங்களாம் வந்து மறுபடியும் சிட்டிக்கே போய் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும் வந்தாங்க மாதிரி நம்ம கோகு வந்து சொல்லிட்டு இருப்பார். இப்போ இந்த பக்கம் நம்ம புல்மாவோட டீமை காட்டுவாங்க. ஆமாங்க, அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது பார்த்தீங்களா. இப்போ பாலைவனத்தை நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளோட உலாங்க சொல்லுவார் நம்ம வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கணும். அப்படிங்கும் போது நம்மளோட யமச்சா திடீர்னு அந்த பூனை நீ காம்பஸாக மாறு அப்படிம்பாரு. உடனே நம்ம பூனை காம்பஸாக மாறினோடனே தான் தெரியுங்க இவங்க வந்து வடக்கு நோக்கி போகாமல் தெற்க நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆடா பாவிகளா, இவ்வளோ நேரம் தப்பான திசையிலே ஆடா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் திரும்பிடுவாங்க. திரும்பினோடனே நம்ம புல்மாவுக்கு மறுபடியும் கால் அடிபட்டுருங்க. ஆமாம், அடிபட்டது பார்த்தீங்களா. அது வலிச்சோடனே நம்ம எமச்சாங்கேருந்து ஓடி போய் கவலைப்படாத உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டு வந்து வேற ஒரு இதை மாற்றுவாருங்க. ஸோ இவர் வந்து புல்மா மேலே அதிகமான கேர் எடுத்துக்கிறனால நம்ம புல்மாவுக்கு இன்னுமே எமச்சா மேலே வந்து லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பக்கம் என்னன்னா மணல் வந்து யாரோ ஒரு ஆள் ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மணல் புயலே வந்த மாதிரி இருக்கும். இவங்களாம் வந்து மணல் புயல் தான் வந்துட்டு விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் தான் இங்கேயும் வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம மாஸ்டரையும் கோகுவையும் காட்டுவாங்க. நம்ம கோகு கிட்ட வந்து மாஸ்டர் சொல்லுவார், நீ நினைக்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் ஒன்று ஈஸியானது இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம், நம்மள்ட்டெல்லாம் நீ தாக்கு பிடிக்கணும்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீ பண்ணினா மட்டும்தான் உன்னால் வந்து நான் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொன்னோடனே நம்ம கோகுவும் சரி மாஸ்டர் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கோகு கிட்ட வந்து மாஸ்டர் சொல்லுவார், எனக்காக நீ ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வரணும், அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகான பெண்ணாக இருக்கணுன்னே நம்ம கோகுவும் பொண்ணா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகு என்ன பண்ணுவார், பொண்ணை பற்றி தெரியாமல் சரி மாஸ்டர் உங்களுக்காக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவாருங்க. அப்போ நம்ம மாஸ்டர் சொல்லுவார், உனக்கு பெண்களை பற்றி தெரியாது, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு குழு தானே எனக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும். என்னென்ன சொல்லுவார்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது, குட்டையாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கணும், அதிக எனர்ஜி உள்ளவளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம கோகு ஓகே மாஸ்டர் உங்களுக்காக நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக அங்கேருந்து கிளம்பிடவும் செய்வாருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கோகு போனதுக்கப்புறம் நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு அவர் சரியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம கோகு வெளியில் போய் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பார். யார் நம்ம மாஸ்டர் போய் பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பைல்வானாக இருக்குங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே மாஸ்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாருங்க. நீங்கள் புதுசாக கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா நம்ம மொட்டையன் வந்து அந்த கப்பலில் வந்து போட்டில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருப்பாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சொல்லுவார், கோகு உனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னால் நீ யாரையே கூட்டிகிட்டு வர. இப்போ வந்துட்டு ஈஸியான ஒரு கேள்வி கேட்குறேன், என் கையில் இந்த 2 ஃபோட்டோ இருக்குது, இந்த 2 ஃபோட்டோவில் யார் அழகான பெண்ணுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிம்பாரு. ஆனால் நம்ம கோகு ரொம்ப
பொண்ணு யோசிச்சு இவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாஸ்டர் வந்து, ஏன்டா இதெல்லாம் பார்த்தாலே தெரியும்டா, இதுக்கேண்டா இவ்வளோ குழம்புற, இந்த பொண்ணு தான்டா அழகு, எனக்கு இந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணை கொண்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே மாஸ்டர் உங்களுக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கோகு வந்து மறுபடியும் கிளம்புவாருங்க. நம்ம கோகு நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாருங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல நிற்பாரு, ஆகா அவன் எப்படி பொண்ணை கொண்டு வர போறானோ அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம கோகு கொண்டு வந்த பொண்ணை பார்த்து நம்ம மாஸ்டருக்கு வரும் பாருங்க சந்தோஷம், அதை பார்த்துட்டு ஆஹா இப்படி ஒரு பொண்ணை இறக்கிருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து காஜித்தனத்தோட உச்சத்திலே இருப்பாருங்க. அப்போ நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம கோகு வந்து கூப்பிடுவோம். அப்படி கோகு வந்தோடனே மாஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னோடனே கோகு எனக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் அவளோட பேண்டிஸை மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்னோடனே கோகுக்கு பேண்டிஸ்னா என்னன்னே தெரியாது. உடனே போய் எனக்காக போய் கேளுனோடனே நம்ம கோகு வெகுளித்தனமாக இருப்பாருங்க. இங்கே இருந்து போய் ஏங்க அவர் உங்களோட இதை கேட்குறாருங்கிற மாதிரி நம்ம கோகு கேட்க போவார். உடனே நம்ம மாஸ்டருங்க சந்தோஷத்தில் ஆகான்னு அவர் வந்து கனவு உலகத்திலே வாழ்வாருங்க. இப்போ நம்ம கோகு அங்கேருந்து வந்தோடனே மாஸ்டர் அவன் அந்த மாதிரி எதுவுமே அந்த பொண்ணு போடலையான் ட்ரெஸ்ஸு, அவள் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் போட்டிருக்கானா கீழே எதுவும் போடலையா அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாஸ்டருக்கு மூக்கு மூஞ்செல்லாம் ரத்தம் வந்துங்க. அவர் வந்து இந்த இடத்துல வந்து காமத்தோட உச்சத்திலே ஆயிடுவாருங்க. அந்த அளவுக்கு வந்து மாஸ்டர் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பார். ஆஹா இந்த பெண்ணு இவ்வளோ இதாக இருக்காளே, எனக்காக உலகத்திலே இறங்கின ஒரு பொண்ணு மாதிரி இருக்காளே, சொர்க்கத்திலேருந்து இறங்கின தேவதையா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவர் கிட்டக்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேச போவார் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து மெருமைடு ஆனோடனே என்ன பண்ணுவார், உடனே மறுபடியும் வந்து கீழே விழுந்துருவாருங்க. உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து சரி மெருமைடுனா கீழே தானே வாழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பூப்ஸை தொட்டுக்கலாமா அப்படின்னு போய் மாஸ்டர் வெக்கமே இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாருங்க. அந்த பொண்ணு ஒரு அடி அடிச்சுட்டு கடலுக்குள்ளேயும் போயிடுங்க. ஆனால் இப்போ நம்ம மாஸ்டர் வந்து மழுப்பில் போடுவாருங்க கோகு கிட்ட. என்ன சொல்லுவாருன்னா இந்த உலகத்தோட முதல் பயிற்சி என்ன தெரியுமா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட அடி வாங்கும் போது அந்த வலியை தாங்குறதா நம்மளோட முதல் பயிற்சி அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ஒரு பெண்ணுக்கிட்ட அடி வாங்கினாலும் அது அழகாகவே ரொம்ப மழுப்புவாருங்க நம்ம மாஸ்டர். இதை பார்த்தோன்னே நம்ம கோகு மாஸ்டர் உங்களோட ட்ரைனிங் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஸோ நானும் உங்கள்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் போட்டில் கிராஸ் பண்ணுறது வந்து நம்ம கோகு வந்து பார்த்துருவாருங்க. அப்போ நம்ம கோகு மாஸ்டர்னு பார்த்துட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு பையன் வந்து அங்கேருந்து வருவான். வந்தோடனே அந்த பையன் அங்கேருந்து வந்து தன்னை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. மாஸ்டர் நீங்கள் தானே ரோஷி அப்படின்னோடனே ஆமாப்பா அப்படின்னோடனே இவன் சொல்லுவான் என் பேர் வந்து குரின். இந்த பையன் யாருன்னு தெரியுதாங்க, இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே காட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் தான். அவன் வந்து தன்னை வந்து தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். என் பேர் வந்து குரின் மாஸ்டர், இந்த மாதிரி நான் ஈஸ்ட்டில் உள்ள ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன், உங்ககிட்ட ட்ரைனிங் கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆகணுங்கிறதான் என்னோட கனவு அப்படிங்கிற மாதிரி நம்ம குரின் வந்து சொல்லிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே மாஸ்டர் வந்து என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் இது பண்ண முடியாது, நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன், நான் என் ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னோடனே நம்ம குரின் மாஸ்டர் உங்களுக்காக என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு யோசிச்சு இந்த புத்தகம் ஒன்று கொடுப்பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்தோடனே நம்ம மாஸ்டர் உடனே யோசிக்கலாம்ப்பா நீ சேர்ந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்பில் போட்டுருவாருங்க. உடனே நம்ம கோகு வந்து குரின்ட்ட பேசுவோம். ஆமாம் நீ யார் அப்படிங்கும் போது என் பேர் கோகு அப்படின்னு வந்து கோகு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். உடனே குரினை பார்த்து கோகு பேசுவான், எப்பா உன் மண்டை வந்து பார்க்க ஒரு என்னமோ சாப்பிட்ற ஒரு பொருள் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே டேய் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறவங்களாம் மொட்டை அடிப்பாங்கடா, மாஸ்டர் கூட பாடுறான் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படிம்பாரு. உடனே மாஸ்டர் தம்பி இது மொட்டை இல்லை வழுக்க, எனக்கு சின்ன வயசுலேயே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்காக ஒரே பல்பாக போயிடும். உடனே நம்ம மாஸ்டர் சொல்லுவார் அவன்கிட்டையும் சொல்லி தம்பி என்னோட இது ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டம், எனக்காக வந்து நீ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வா, அப்படி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க ஒன்றையும் இதில் சேர்த்துப்பேன் அப்படின்னு கூட போ, அந்த ஃப்ளையிங் நிபஸில் போய் எனக்கான ஆளை நீங்கள் 2 பேரும் தேடி கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவாருங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம குரின் போய் அதில் ஏறும்போது என்ன ஆகிடும்னா மறுபடியும் கீழே விழுந்துருவாருங்க. விழுந்தோடனே என்னடா நான் கீழே விழுந்துட்டோன்னே நம்ம கோகு சொல்லுவார் இல்லை யார் மனசு சுத்தமாக இருக்குமோ அவங்க மட்டும் தான் ஏற முடியும் அப்படின்னோடனே நம்ம மாஸ்டர் டேய் அப்போ உன் மனசு சுத்தம் இல்லையாடா, இந்த என்கிட்ட கலையை கற்றுக்கிறதுக்கு நீ போய் சொல்லிட்டு வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உனக்கு நான் கத்தே தர முடியாது இங்கேருந்து கிளம்பிடாம பாரு, என்ன பண்ணுவோம் மாஸ்டர் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேக்கில் இன்னும் நிறையா புத்தகம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா புத்தகத்தையும் காமிச்சு அவன் வந்து இந்த இடத்துல மாஸ்டரை வந்து கட்டுப்படுத்தி வைப்பான். ஸோ இதோட இந்த இடத்துல வந்து இந்த சீன் முடியுது. இந்த குரின் உண்மையிலே யார், இவனும் கோகுக்கு இவன் தான் உண்மையான ஆப்போனண்ட்டாக இருப்பானா, ஸோ இவன் யாருங்கிற எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.